ஏங்க பைக்கில் நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம்னா நான் என்ன செய்கிறேன், நான் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பின்னாடி உட்காந்துருக்கேன். நீங்கள் ரோட்டை பார்த்தானே வண்டி ஓட்டணும். ஸ்கூட்டியில் ஏதாவது ஒரு பொண்ணுங்க போச்சுன்னா அந்த பொண்ணுங்களை பார்த்தே மினியமாக வண்டி ஓட்டி போகிறீங்களே ஏங்க? ஏன்னா ஸ்கூட்டி எப்போ குறுக்க விழுவும்னு யாருக்கும் தெரியாது, அதனால தான். ஏங்க இது என்னது? பார்த்தா தெரியல, ஷூ. அது தெரியுது, எதுக்கு வாங்குனீங்க? ஏண்டி கத்துற? ஜிம்முக்கு போட்டு வாங்கினேன். ஏன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஜிம்முக்கு போய் 1 மாசம் ஆச்சு, வாங்கின ஷூ புதுசா அப்படியே தான் இருக்கு. 1 மாசம் ஆயிருச்சு. வேலை அப்படி இப்படின்னு போகவே முடியலடி. நாளையில இருந்து கண்டிப்பா போறேன் ஜிம்முக்கு. எவன் ஒருத்தன் இன்னைக்கு உள்ள வேலைய நாளைக்குன்னு சொல்றானோ அவன் விளங்கவே மாட்டேன். ஏங்க இது என்னது? பார்த்தா தெரியல, ஷூ. அது தெரியுது, எதுக்கு வாங்குனீங்க? ஏண்டி கத்துற? ஜிம்முக்கு போட்டு வாங்கினேன். ஏன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஜிம்முக்கு போய் 1 மாசம் ஆச்சு, வாங்கின ஷூ புதுசா அப்படியே தான் இருக்கு. 1 மாசம் ஆயிருச்சு. வேலை அப்படி இப்படின்னு போகவே முடியலடி. நாளையில இருந்து கண்டிப்பா போறேன் ஜிம்முக்கு. எவன் ஒருத்தன் இன்னைக்கு உள்ள வேலைய நாளைக்குன்னு சொல்றானோ அவன் விளங்கவே மாட்டேன். ஏங்க இது என்னது? பார்த்தா தெரியல, ஷூ. அது தெரியுது, எதுக்கு வாங்குனீங்க? ஏண்டி கத்துற? ஜிம்முக்கு போட்டு வாங்கினேன். ஏன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஜிம்முக்கு போய் 1 மாசம் ஆச்சு, வாங்கின ஷூ புதுசா அப்படியே தான் இருக்கு. 1 மாசம் ஆயிருச்சு. வேலை அப்படி இப்படின்னு போகவே முடியலடி. நாளையில இருந்து கண்டிப்பா போறேன் ஜிம்முக்கு. எவன் ஒருத்தன் இன்னைக்கு உள்ள வேலைய நாளைக்குன்னு சொல்றானோ அவன் விளங்கவே மாட்டேன். ஏங்க ஆனி மாசமும் கல்யாணம் பண்றாங்க, ஆவணி மாசமும் கல்யாணம் பண்றாங்க, இடையில இருக்க அந்த ஆடி மாசம் மட்டும் ஏங்க கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாங்க? ஆடி மாசம் கல்யாணம் பண்ணா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயும் கொடுக்க முடியாது, வரதட்சணையில் 50% தள்ளுபடியும் பண்ண முடியாது. அதனால தான் ஆடி மாசம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்ப அதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்து தான் நீங்க ஆவணி மாசம் கட்டியிருக்கீங்க போல. உன்னை ஆடி மாசமே கட்டியிருந்தாலும் எனக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கிடையாது. ஏன் அப்படி? நீ வீட்டில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானே. நீங்க சம்பாதிக்கிற பணம் செலவுக்கே பத்தல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீயே சொல்ல? நான் செலவு பண்றதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் நீங்க சம்பாதிக்கலன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அது இல்ல, நான் சம்பாதிக்க ஏத்த மாதிரி நீ செலவு பண்ணு, அதுக்கு அதான் அர்த்தம். ஓப்பனா உனக்கு கேக்கட்டுமா? நல்லா வாழ்ந்து என்னடா சாதிக்க போறேன்? நானும் ஓப்பனா ஒண்ணு சொல்லவா? உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. வீட்டுல ஆள் இருக்காங்க. சொல்லுங்க. நாங்க பஞ்சாயத்துல வரோம். 2 வேக்சின் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோமே. உங்க பேர் என்னமா? சாந்தாங்க. உங்க வீட்டுக்கார பேரு? ஐயோ அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேங்க. ஏமா பேரை சொல்லுமா, சொன்னாதான் எழுத முடியும். நீங்க நல்ல ஆளா இருப்பீங்க போல, புருஷன் பேரை தலையில அடிச்ச மாதிரி சொல்றீங்க. வேணும்னா நான் அவனை கூப்பிடுறேன், நீங்களே அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏய் இங்க வா, உன் பேரை கேக்குறாங்க, சொல்லி தொலை. அத நீ சொன்னா பாத்தியா புருஷன் பேரை சொல்றத. ஏங்க உங்களுக்கு யாராச்சும் 10,000 கொடுத்து உங்க பொண்டாட்டி அடிங்க அப்படின்னு சொன்னா நீங்க அடிச்சிருவீங்களா? என்ன 10,000 ரூபாவா? ஒரு பீர் வாங்கி கொடுத்து அடிக்க சொன்னா மூஞ்சி மாதிரிலாம் பேத்துருவேன். என்ன அப்படின்னு சொல்லுவேன்னு பாத்தியா? உன்னை அடிக்க இந்த ஜென்மத்துல முடியுமா? அது முடியாத வேலை. என்ன விளையாச்சு? என்ன விளையாச்சு? தெரியாத காசை முழுங்கிட்டேங்க. எவ்வளவு? 1 ரூபா 5 ரூபாவா? லூசாங்க நீங்க, அதான் தெரியாத முழுங்கிட்டேங்கிறேன்ல.